இது மனசு சேனல் பரிமள செல்வி. இந்த நடிகரா இப்படி நடந்திருக்கிறாரு. இவர் எவ்வளவு உயர்வா நாம நினைச்சோம். இப்படி பெண்கள் விஷயத்துல தரங்கட்டு நடந்திருக்கிறாரே. இப்படி மக்கள் மத்தியில இன்னைக்கு பல நடிகர்களை பற்றியும் ஒரு விதமான புலம்பல்கள் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, திரைப்படங்கள் எல்லாம் ஹீரோயின்களை வில்லன்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு கடவுள் மாதிரி உதவக்கூடிய இவங்களா இப்படி அந்த நடிகைகள்கிட்ட ரொம்ப பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெரும் சலசலப்பையும் அதிர்வலைகளையும் உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் நடந்த கேரள திரையுலகத்தில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய பாலியல் புகார்கள். அது உண்மையிலேயே மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகிலையும் சரி, தெலுங்கு திரையுலகத்திலையும் சரி, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஆண்களை பற்றி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இந்த ஆண் இப்படியா, நான் என்னவோ நினைச்சிருந்தனே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, பெண்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆண்கள் பலரும் அப்படி ஒரு மாதிரி பொய்யான முகத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபுல்லும் பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதரே 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 மாதரே. கேரளா திரையுலகத்தில், மலையாள திரையுலகத்தில் ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது நம்ம பலருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்களுடைய தலைமையில் பெண்களுக்கு, நடிகைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டி 2019 அமைக்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டு 2019 அந்த ஹேமா கமிட்டி ஒரு பெரிய நீண்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. நிறைய பரிந்துரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அது இப்போ தான் அது ஒரு விதமான நிர்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அதை வெளியில் கொண்டு வந்திருக்குது. அதை பற்றிய பேச்சு அடிபடுது. இப்போ டெய்லி இந்த ஹேமா கமிட்டியில் உள்ள அந்த பரிந்துரைகள்லாம் வெளியிட தொடங்கின பிறகு டெய்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், பிரபல நடிகர்கள் பலர் மேலேயும் அவங்களோட நடிகைகள் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு மாதிரி, ஐயோ இவ்வளவு பாலியல் அத்துமீறல்கள் திரையுலகத்தில் உள்ள பெண்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பெரும் ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்கியிருக்குது. இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, இவங்களே இப்படி நடந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணமாக பலரும் நிறைய விஷயங்களை பற்றி பேச தொடங்கியிருக்கிறாங்க. சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்களுடைய இரட்டை முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு வீட்டில் ஒரு விதமான முகம், வெளியில் இன்னொரு விதமான முகம், ஆட்கள் கூட எல்லாம் இருக்கும்போது ஒரு விதமான முகத்தை வெளிக்காட்டுறாங்க, அல்லது தனியாக இருக்கும்போது இன்னொரு விதமான முகத்தை வெளிக்காட்டுறாங்க. வெளிச்சத்தில் ஒரு விதமான முகத்தை வெளிக்காட்டுறாங்க, இருட்டில் இன்னொரு விதமான முகத்தை வெளிக்காட்டுறாங்க. அதாவது மந்தைத்தனமான மனோநிலை ஒன்று இருக்குது, மனோபாவம். அல்லது என்னது, தனி ஆளாக இருக்கும்போது உள்ள மனநிலை இன்னொன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மந்தை மனோபாவத்தில் ஒரு மாதிரியும், தனியான வேளையில் இன்னொரு மாதிரியும் நடந்துடுறாங்க. அந்த ஒரு இரட்டை வேடம் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது இரட்டை நிலைப்பாடுன்னு கூட சொல்லலாம். முரண்பட்ட கேரக்டராக இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஒரு உண்மை சான்றை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும். ஒரு நபர் நல்ல அரசு வேலை, உயர்ந்த பொறுப்பில் பதவியில் இருக்கிறாரு, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, நல்ல ஒரு குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் ரொம்ப வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஒரு நாள் அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அப்போ ஒரு சிறுமி அங்கே வராங்க. அப்போ இவர் தனியாக இருக்கிறாரு.
அந்த நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கக்கூடிய இதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த சிறுமிகிட்ட வந்து பாலியல் சீண்டல் கொடுக்குறாரு. அப்போ இது வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்துடுது. தெரிய வந்த உடனே அவரை எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி, இப்படியா நம்மகிட்ட இவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய அப்பா இப்படி ஒரு சிறுமிகிட்ட இப்படி நடந்திருக்கிறாரே, அல்லது பேர பிள்ளைகளுக்கு வயசில் தான் அந்த சிறுமியோட வயசும். அப்போ நம்ம பேர பிள்ளைகள்கிட்ட இவ்வளவு ஒரு பாசமான தாத்தாவாக இருக்கக்கூடிய இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கக்கூடிய ஒரு விதமான ஒரு அருவருப்பான ஒரு பார்வை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அவர் மேலே வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு அது ஒரு பெரிய அவமானம். ஏன்னா அவர் வந்து நினைக்கிறாரு, இது யாருமே பார்க்கல அப்படின்னா நம்ம தப்பு செய்யலாம், தப்பு செய்துட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவர்கிட்ட இருந்தது. அப்படி தான் அவர் துணிந்து அந்த தப்பை செய்தார். இப்போ அவருக்கு வந்து அவமானம். அது கடைசியில் அவர் வந்து தற்கொலை செய்துடுறாரு. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான ஆண்களுடைய மனநிலையும் பெண்களை பொறுத்த மட்டும் இப்படி தான் இருக்குது. அதுதான் இந்த நடிகர்கள் இவ்வளவு பாலியல் பிரச்சனைகள் கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது. நம்மளை பற்றி யார் கண்டுடுவா, இதெல்லாம் வெளியில் வரவா போகுது, ஏன்னா இவங்கெல்லாம் பட வாய்ப்புக்காக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க, கட்டாயமாக பட வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நம்ம விருப்பத்துக்கு அவங்க இணங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பம் போல் அவங்க மேலே வந்து பாலியல் அத்துமீறல்கள் உண்டாக்கியிருக்காங்க. அப்போ அப்படி யாரும் பார்க்காததுனால நான் இது தப்பு செய்தாலும் இதுலேருந்து நான் ஈஸியாக தப்பிச்சிடலாங்கக்கூடிய ஒரு மனநிலை. அது மட்டும் இல்லை, அந்த இரட்டை மனநிலை அவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே இருந்திருக்குது. இந்த பாலியல் புகார்களுக்கு உள்ளான அல்லது குற்றம் சாட்டப்பட்டுள்ள எல்லா நடிகர்கள்ட்டையுமே அந்த ஒரு மனநிலையை தான் நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட மனநிலை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல அது குடும்பங்கள்ல இருந்து தான் உருவாகுது. ஏன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ள தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம், இந்த சமூகம் வந்து ஆண் மைய சமூகம், எல்லா இதுலேயும் ஆண்களுக்கு ஃபேவராகவே யோசிக்கிற ஒரு சமூகம். அதனால ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து கண்டுகிடுறதே கிடையாது. அதுவும் அவங்க செய்த தவறுகள் வந்து வெளிப்படாமலே இருந்தால் ஈஸியாக அவங்க தப்பிச்சிருவாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தோம், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 13 வயது சிறுவன், அவனுடைய தங்கை 9 வயது தங்கை வீட்டில் அப்பா அம்மா அன்னைக்கு இல்லை. அந்த சிறுவன் வந்து அந்த பிள்ளை பாலியல் வன்புணர்வு செய்து அது வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவா அப்படிங்கிறதுக்காக கழுத்தை நெரித்து கொண்டு விட்டான். அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, அந்த பையனை காட்டி கொடுக்க அவங்க விரும்பலை. அவங்க இந்த பிள்ளை வந்து ஒரு விஷப்பூச்சி கடித்து இறந்து விட்டாள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி அந்த மகனை தப்பிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த மகனுக்கும் என்னது, நம்ம எப்படியும் தப்பிச்சிடலாம். ஆண்களுக்கு இப்படிப்பட்ட ஃபேவரான ஒரு சூழலை பெண்களும் சேர்ந்து தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. இது வந்து குடும்பங்கள்ல இருந்தே இது உருவாகுது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோவிலே நான் பேசினேன், பெண்களை பற்றி ஆண்களிடம் இருக்கக்கூடிய மனநிலை என்ன மனநிலையாக இருக்குது, அல்லது பார்வை என்ன பார்வையாக இருக்குது அப்படின்னா, பெண்களை உடலாகவும் ஒரு பொருளாகவும் மட்டுமே பார்க்கக்கூடிய பார்வை. அப்போ இது வந்து இந்த பார்வை குடும்பங்கள்லேருந்தே அது மாற்றப்பட வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே அவர்கள் ஒரு இரட்டை மனோபாவத்தோடு வளராதவர்களாக பார்த்து கொள்ளணும். நீ வந்து வெளிச்சத்தில் எப்படி நீ என்ன செய்வியோ அதுதான் நீ இருட்டிலையும் செய்யணும். எப்போவுமே உன்னை யாரோ பார்க்குறாங்க, இன்னும் யாரோ கவனிக்கிறாங்க என்ற உணர்வோடு நீ செயல்படணும். அப்படின்னா தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளைகளை, அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்படி உருவாக்கி கொண்டு வர வேண்டியது கட்டாயமாக இன்னைக்கு சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டில் ஆண்களுக்கு வந்து இந்த இரட்டை மனநிலை, ஆட்கள் மந்தை மனநிலை அப்படின்னு சொல்லனா, ஆட்கள் எல்லாரும் இருக்கிற கூட்டத்தில் இந்த ஆண்கள் வந்து ரொம்ப நல்லவர்களாக உத்தம புருஷர்களாக நடந்துக்கிடுவாங்க. பெண்களுக்கு அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பெண்களை உயர்வான இடத்தில் வைக்கிறது மாதிரி, பெண்களை ரொம்ப மதிப்போடு நடத்துவது மாதிரி, மதிப்பாக வைத்திருப்பது மாதிரி எல்லாம் அவங்க நடந்துடுவாங்க. ஆனால் தனிப்பட்ட ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது, அல்லது
அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் போது அவர்களுடைய சுய முகம் சுய ரூபம் வெளியில வரும். அந்த பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, பாலியல் ரீதியா துன்புறுத்த முடியுமோ, அல்லது அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ, அந்த வார்த்தையால அவர்களை பாலியல் அத்துமீறல் பண்ணுவது, இதெல்லாம் ஆண்கள் ரொம்பவே எளிதாக செய்து விடுவாங்க. அதனால பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அது நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது ஆசிரியராக இருந்தாலும் சரி, என் பெத்த அப்பாவாக இருந்தாலும் சரி, பெண்கள் இன்னைக்கு விழிப்போடும் கவனத்தோடும் நடப்பது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏன்னா ஆண்களுடைய இந்த இரட்டை முகம் பெண்களை பொறுத்த மட்டில் பெரும்பாலான நேரங்களிலும் பெரும்பாலான ஆண்களிடம் இருப்பது இரட்டை முகம்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு வாழ முடியும், பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மேன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.